ஃபர்ஸ்ட் ஆல் எனக்கு இந்த தேர்தல் வந்து வருத்தம் தந்த ஒரு தேர்தல் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை அப்படி ஒரு தனிநபராகவே சீமான் ஒழுக்கங்கெட்ட ஒரு நபர், ஒரு தலைமைக்கும் தகுதி இல்லாத ஒரு நபர். அரசியல்னு அந்த கட்சியில் ஒன்றுமே பேசப்படலை, வெறும் வெறுப்பு மட்டும்தான் அனைத்து தரப்பு மீதும் விதைக்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு அந்த நபர் பேசக்கூடிய பிக் பேங் பகவானில் பேசக்கூடிய நபர் வந்து கிறிஸ்தவத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன். பாஜக கிறிஸ்தவர்கள் மீது அவதூறு பரப்பும் போதும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் போதும் இந்த நபரே இந்த ஜாம்பியே வந்து பெரியாரை வந்து கொஞ்சம் சாதகமாக பெரியாரை திமுக கொண்டாடுறதோ இல்லை திராவிடங்கிற வார்த்தை மீதோ இந்த நபருக்கும் வெறுப்பு இருக்கிறதா தான் உணர முடியுது. ஆனால் பெரியாரோட சமூக பணி, இந்த பாஜகவுக்கு எதிரான பணி சங்கிகளுக்கு எதிரான பார்ப்பனியத்துக்கு எதிரான பணியை மட்டும் இவர் வந்து ஆதரிக்கிறதா உணர முடியுது. இப்போ பாஜக சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போதும் கிறிஸ்மஸை கொண்டாட விடாத அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துறதும் இவருக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ பாஜக எதிரி அவருன்னு புரியுது. ஆனால் தமிழர்களுக்குள்ள சாதியை வச்சு பிளவுபடுத்தி பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவங்களையும் இல்லை இங்கேயே நம்மோட ஒன்றா வசிக்கக்கூடியவங்களையும் சாதியின் அடிப்படையில் பிரித்து வெறுப்பை பறக்கிற வன்முறையை பரப்பிக்கிட்டு இருக்கிற இந்த சில்லற பையன் மீது இவருக்கு மரியாதையும் நன்மதிப்பும் இருக்கான். உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? பாஜக சிறுபான்மையினர் மீது வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தினா உங்களுக்கு ரத்தம். இந்த சில்லறப்பையை இனவெறுப்பை ஏற்படுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள தமிழர்களை பிரிக்கிற வேலையை, இன துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா, சாதி வெறுப்பை பேசிக்கிட்டு இருந்தா, சாதியை வச்சு மூத்திர டெஸ்ட் எடுத்து தமிழன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தக்காளி சட்னியா தெரியுதா?